அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட் சிட்டி மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்துருப்போம் ஒரு ஐஃபோன் 14 ப்ளஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு 2-3 டேஸ் பிஃபோர் இதே ஃபோன் டிவைஸ் போட்டிருந்தோம். ஆனால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கேபிளையும் வாங்கி கஸ்டமரையும் ஆக்சுவலாக கொஞ்சம் ரேட்லாம் கொஞ்சம் பேசி கம்மி பண்ணி உங்களுக்கு அந்த ஆஃபர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி தான் கொடுத்தோம். இந்த ஒரு ஆடு போடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 2 ஃபோன் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,800 போட்டோம், 31,500 ருபீஸ் போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேட் சொல்லிடுறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 29,950 கொடுக்குறோம். ஜஸ்ட் 14 ப்ளஸ். இது நார்மல்லாம் கிடையாது. யூஸ்வலாக வந்து 14 இந்த ரேட் கிடைக்காது. ஐஃபோன் 14 ப்ளஸ் 128GB. இதோட பேட்டரி ஹெல்த்தும் சூப்பராக இருக்குது. பீஸோட கண்டிஷனும் ரொம்பவே நல்லா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபேஸ் ஐடி 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங் இதுதான் இருக்குது. நான் பாருங்க, சர்வீஸ்லாம் போகாமல் ஒரு நல்ல பக்கா ஃபினிஷிங்கோட டிவைஸ்லாம் க்ளீனாக இருக்குது. ஏதோ கீழே விழுந்ததுன்னா அதில் கூட ஏதோ டென்ட் இருக்கும். மைல்டாக கார்னரில் ஒரு சின்னதாக டென்ட் இருக்குது. அது நோட்டிசபிள் கிடையாது, ரொம்ப பெருசாக இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா இருக்குது. இதோட வேரியண்ட் காமிச்சிட பாருங்க. ஐஃபோன் 14 கிடையாது, இது 14 ப்ளஸ். இது 14 ப்ளஸ்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் சீரிஸ். இதோட பேட்டரி ஹெல்த்தும் நல்லா இருக்குது. அது காட்டிடுறேன். மோர் தென் 80 இருக்குது. ஒரு டீசெண்டான வேல்யூ தான். 86 இருக்குது. 86ன்றது ஒரு நல்ல சூப்பர் வேல்யூ. அது நல்லா உங்களுக்கு ப்ராப்ளம் சார்ஜிங்கோ இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டாண்ட் பைல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபேஸ் ஐடி 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்குது. இது அப் டு லேட்டஸ்ட் வெர்ஷன் iOS 2026 கூட உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதில் எந்த லேகும் இருக்காது. இது 14 ப்ளஸ்லாம் நல்லா கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும் உங்களுக்கு. இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. ரொம்ப 100% மார்க் போட முடியலனாலும் ஒரு 95 to 98 வரைக்கும் தாராளமாக போடலாம். சூப்பராக இருக்குது டிவைஸில். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் பண்ணதுனால இந்த கேமராவில் ஏதாச்சும் இந்த ரஸ்ட்டு இந்த ரிம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இல்லை, நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைடான டிஸ்பிளே யூஸ் பண்ணால் தான் பிடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இது 16 Pro பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் சின்னது தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைடான டிஸ்பிளே கிடைக்கும். பெரிய டிஸ்பிளே நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். பட் உங்களுக்கு சைஸில் சொல்கிற டிஸ்பிளே ஒரு யூடியூப் இருக்கிறதுனால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஃபோன் வந்து சின்ன பேட்டரி தான் போட முடியும். இது கொஞ்சம் பெரிய ப்ளஸ் சீரிஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் சீரிஸ், ப்ரோ மேக்ஸ் சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பேட்டரி கிடைக்கிறதுனால அதோட பேட்டரியோட லாங் லைஃபும் உங்களுக்கு ஸ்டாண்ட் பை டியூரபிலிட்டி எல்லாமே இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஜஸ்ட் 29,500 ருபீஸ் இன்க்ளூடிங் கேபிள் இருக்குது. ஒரிஜினல் கேபிள் இருக்குது. 29,950 ரூபாய்க்கு 100% எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்த ஐஃபோன் 14 ப்ளஸ்ல இவ்வளோ கம்மியாக யாரும் போட மாட்டாங்க. நம்ம அந்த மாதிரி போடும்போது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கேபிள் கூட ஒரிஜினல் கேபிள் தான். இது டேமேஜ்லாம் இல்லை. இந்த கேபிள் ப்ரொடெக்டர்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஒரிஜினல் கேபிளோட இருக்குது. இதோட எம்ஆர்பி ரேட்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 89,000 சம்திங் தான் போட்டுருக்காங்க. இது அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு கால்வாசி ரேட்டு தான். அதுலேருந்து சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா திருப்பி கால் பண்ணுங்கள். ரொம்ப லிஸ்ட் ப்ரைஸ் தான். ஜஸ்ட் 29,950க்கு ஐஃபோன் 14 ப்ளஸ் 128GB. பேட்டரி ஹெல்த் 86 இருக்குது. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு ஐஃபோன்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபோன் S24 Ultra இல்லை 25 சீரிஸ் எதுனா வேணா கூட தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.